அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களில் இடம்பெற்ற கனமழை காரணமாக பல குடும்பங்கள், பல ஊர்கள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் வேளையிலே அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் ஏழை மக்கள். அன்றாடம் உழைத்து தங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கின்ற, உண்பிக்கின்ற குடும்ப தலைவர்கள், பெற்றோர்கள், இவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட இன்னும் பலரும் அந்த கிராமங்கள் முழுவதும் அல்லது வீதிகள் முழுவதும் அல்லது தொழிலகங்கள் முழுவதும் என்று சொல்லி இந்த கனமழை காரணமாக இவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட வெள்ளம், நீரினுடைய அதிகரிப்பு அவர்களுடைய வீடுகளுக்குள்ளும் பல பொது இடங்களுக்குள்ளும் சென்றமையினாலே பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இங்கு உடனடியான தேவை என்னவென்றால், அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று அரசாங்கத்தினாலே, பொது நிறுவனங்களினாலே அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அவற்றிற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கான பணி செய்யப்பட்டது. இரண்டாவதாக, அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டும். ஆகையினாலே அவர்களுடைய இல்லங்களிலே சமைக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு பொது இடங்களுக்கு சென்றமையினாலும், இன்னும் அவர்கள் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், முதியவர்கள், இவர்களுக்கான உணவு பெரும் தேவையாக இருந்தது. வசதியுள்ளவர்கள் தங்களிடம் இருக்கின்ற காசை பயன்படுத்தி அவர்கள் இந்த உணவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மீண்டும் இங்கு பாதிக்கப்படுகின்றது கூடுதலாக ஏழை குடிமக்கள். இந்த சூழலிலே பலரும் கரம் கொடுத்து உதவி செய்ய முன்வந்ததை நாங்கள் யாவரும் அறிவோம். இந்த நாளிலே நான் சிந்திக்க விரும்புகின்றது, இந்த நல்லெண்ணம் கொண்ட மக்கள் பலர், அவர்கள் செல்வந்தர்களாக அல்லது வியாபார அதிபர்களாக அல்லது தொழில் அதிபர்களாக, இன்னும் நிறுவனங்கள், அமைப்புகளை சார்ந்தவர்களாக, இன்னும் பலவிதமான அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இவைகளெல்லாம் இந்த நேரத்திலே இந்த இடரை களைவதற்கு, இந்த இடரின் துன்ப வேளையிலே, இக்கட்டான வேளையிலே, உதவியற்ற நிலையிலே அவர்கள் உதவி செய்ய முன் வருகின்றார்கள். சமூக வலைத்தளத்திலே ஒருவர், ஒரு நிறுவன அதிபர், தாம் செய்த இந்த நன்கொடைகளை, அதாவது உணவை அவர்களுக்கு தேவையான பல்வேறு நிலைகளிலே இருந்த மக்களுக்கு கொடுத்தார். அதை அவர் இந்த பதிவு செய்கின்ற பொழுது அவர் சொன்னார், இது நான் செய்வதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, இப்படி செய்கின்ற இந்த செயலை ஏனையவர்களும் கண்டு அவர்களுக்கு ஒரு உற்சாகம், உந்துதல் கொடுப்பதற்காக இதை பதிவு செய்கின்றேன் என்று அழகாக கூறியிருந்தார். அவருடைய நோக்கம் இங்கு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நன்கொடை செய்கின்றவர்கள், இந்த உதவி செய்கின்றவர்கள் பலர், அவர்கள் எத்தகைய நோக்கத்தோடு செய்கின்றார்கள், எத்தகைய ஒழுக்கத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்று சற்று சிந்தித்த பொழுது, மனித இயல்புக்கு ஒத்துப்போகின்ற ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் செய்கின்றவற்றிற்கு விளம்பரம் கொடுக்கின்ற தன்மை. வேத நூலிலே இயேசு அழகாக போதித்திருக்கின்றார்.
கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே இத்தகைய துன்ப வேளையில் ஒருவருடைய கடமை என்ன, அவருடைய ஈடுபாடு என்ன, அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே 25ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி இறுதி தீர்ப்பு நாளிலே கடவுள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் என்பதனுடைய அந்த சிந்தனையினுடைய அந்த போதனையினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், தாகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், இப்படி உடையில்லாமல் இருக்கின்ற பொழுது என்னை உடுத்தினீர்கள், சிறையிலே நோயுற்று இருக்கின்ற பொழுது நீங்கள் என்னை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி பிறர் அன்பு பணி, இதை எவ்வளவு தூரம் நாங்கள் அயலவர்களிலே கடவுளை காண்கின்றோம், அந்த உயரிய நோக்கத்தோடு இவற்றை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு பரிசளிப்பார், இந்த இறைவன் எங்களை ஆதரிப்பார், இந்த இறைவன் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வார். இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்திருப்பவர் யார் என்று சட்ட வல்லுநர் இயேசுவிடம் கேட்ட பொழுது, என்னுடைய அயலவர் யார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் குற்றுயிராக இருக்கின்றார், தேவையோடு இருக்கின்றார், உதவி செய்ய முடியாத, அவரால் இயங்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது, அடுத்திருப்பவர் என்ன சாதியை சார்ந்திருந்தால் என்ன, என்ன சமயத்தை சார்ந்திருந்தால் என்ன, எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் அவருடைய உள்ளம் பரிவு கொண்டு மனமுருகி அவருக்கு தன்னுடைய சொத்தை, தன்னுடைய சுகத்தை, தனக்கென்று வைத்திருக்கின்றதை பகிர்ந்து கொடுக்கின்றவன் தான் உண்மையான அயலவர், உண்மையான நல்ல மனிதன், நல்ல அயலவர் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உதவி செய்கின்ற பொழுது என்ன நோக்கத்திற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் மட்டுமல்ல, ஏன் செய்கின்றோம் என்று சிந்திக்கின்ற பொழுது எம்மிலே பலர் தோற்று போகின்றோம். காரணம், இந்நாட்களிலே நாங்கள் எங்களை பற்றி விமர்சனம், எங்களை பற்றி விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு சாதனம் இந்த சமூக வலைத்தளங்களாகும். ஆகையினாலே இங்கு நாங்கள் இதையெல்லாம் செய்தோம். இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக அல்லது எங்கள் மத்தியிலே இருக்கின்ற சமூக அல்லது பொது மீடியாக்கள் எங்கெங்கு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள், ஆதரவற்றவர்களாக இருக்கின்றார்கள், இந்த கடும் மழை எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆகையினாலே எங்களுடைய உதவியை செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு விளம்பரம் தேடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய அந்த நன்மைத்தனம் அது மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்றது போல இருக்கலாம். அன்னை தெரேசாள் அவர் சமூக பணி செய்கின்ற பொழுது ஒருவர் அவரை கேட்டார், நீங்கள் இப்படி பிச்சை கொடுக்கின்றதுனாலே, உதவி செய்கின்றதுனாலே அவர்கள் முன்னேற மாட்டார்களே என்று. அதனாலே நாங்கள் இந்த நிவாரண பணிகளிலே இருந்து முன்னேற்ற பணிகளாக சமூக அல்லது தனி மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கலாம், முதலீடுகளை செய்யலாம், அவர்களுக்கு ஆதாரங்களை வழங்கலாம் என்று ஒருவர் வாதிட்ட பொழுது, இந்த டெவலப்மெண்ட் சொல்வார்கள், அவருடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை செய்து கொடுப்பது ஒரு நீடித்த தூர நோக்கோடு செய்கின்ற பணியாக இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த அன்னை தெரேசாள் சொல்லுகின்றார், ஆனால் இப்பொழுது பசியோடு இருக்கின்றவர்கள், இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு துன்பத்திலே இருக்கின்றவர்கள், இப்பொழுது அவர்கள் இல்லம் இல்லாமல் இருக்கின்றவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களையும் நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று. இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார். பல நீண்ட நேரமாக போதித்துக் கொண்டிருந்த பொழுது மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள். அந்த பசியை அவர் உணர்ந்தார், ஒத்துணர்வு கொண்டார். இவர்கள் களைத்து போய் இருக்கின்றார்கள், நீண்ட நேரமாக அவர்கள் என்னுடைய போதனைக்கு செவி மடுக்கின்றார்கள், அதனால இவர்களை நான் உண்பிக்க வேண்டும், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய அந்த பரிவு கொண்ட உள்ளத்திலே உருகி அவர் இந்த மக்கள் மீது தன்னுடைய
கரிசனையை பரிவை காட்டுகின்றார். அதனால் அங்கு இருக்கின்ற அந்த யாரிடமாவது இருக்கின்ற அந்த உணவை அவர் பலுக பண்ணி ஏராளமாக எல்லா மக்களும் வயிறு நிறைய உண்ணக்கூடிய அளவிற்கு அவற்றை கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. அதை ஒரு புதுமையாக நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே அங்கு பகிரப்பட்ட ஒரு நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் நாங்கள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் எல்லோரும் பந்தி அமர்ந்து அவர்கள் எல்லோரும் ஒரு சகோதரத்துவத்தோடு உண்ட பொழுது அவர்களுடைய வயிறு மட்டுமல்ல, அவர்களுடைய மனமும் நிறைவு கொண்டது. ஒரு அழகான ஒரு நிகழ்வு. அதனாலே இடர் படுகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, இப்படியான இயற்கையினுடைய அழிவுகளை சந்திக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒருவர் மற்றவரிலே பரிவு கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு எப்படி என்னால் உதவி செய்ய முடியும் என்று இப்படியான இந்த நிவாரணம் வழங்குகின்ற காலப்பகுதியிலே எங்களுடைய பகுதிகளில் இந்த யுத்தங்கள் அல்லது சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் இவற்றினாலே பாதிக்கப்பட்ட பொழுது சில அமைப்புகள், நிறுவனங்கள், கிறிஸ்தவ குழுமங்கள், கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட முறையிலும் இன்னும் பலவாறு அவர்கள் உதவி செய்கின்ற பொழுது சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், உங்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து காசு வருகிறது, எங்களுக்கு தானே வருகின்றது என்று கைகட்டியவர்களாக அவர்கள் பார்வையாளர்களாக இருப்பார்கள். ஆனாலே மனிதர்களாகிய நாங்கள் சில வேளைகளிலே சோம்பேறிகளாக வருவதற்கும் கையை கட்டி கொண்டு மற்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மை, எல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் என்னுடைய உரிமை என்று கேட்கின்ற அந்த ஒரு பிச்சைக்கார தன்மை, அப்படியும் எங்களுடைய மனநிலைகள் மாறலாம். இங்கு நாங்கள் மனிதர்கள் மாண்புள்ளவர்கள், ஆகினாலே நாங்கள் உழைத்து உண்ண வேண்டும். நாங்கள் எங்களுடைய முயற்சிகளினாலே என்னையும் என்னுடைய குடும்பத்தவர்களையும் நான் பராமரிக்க வேண்டும். இந்த பவுல் சொல்லுகின்றார், உழைக்க மனமில்லாதவர்கள் அவர்கள் உண்ண உரிமை இல்லாதவர்கள் என்று சொல்லி. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக முன்னேற்பாடான சில வேலைகளிலே நாங்கள் இறங்க வேண்டும். இப்படியான தீமைகள், இப்படியான அனர்த்தங்கள் எங்களை சந்தித்தால் நாங்கள் எப்படி எங்களையும் எங்களுடைய தங்கி இருக்கின்ற மக்களையும் நாங்கள் பராமரிக்கலாம் என்ற ஒரு முன்னேற்பாடோடு நாங்கள் இயங்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த துன்ப வேளைகளிலே அடுத்தவர்கள் மட்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கைகளை கட்டி கொண்டிருக்கக்கூடாது. நாங்களும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இந்த அறக்கட்டளைகளை அல்லது நன்கொடை செய்கின்ற நிறுவனங்கள் எப்பொழுதும் அவர்கள் இந்த ஏழைகளுக்கு அல்லது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது இந்த ஏழைகளாக இருக்கின்றவர்கள், தேவையோடு இருக்கின்றவர்களுடைய ஒத்துழைப்பு என்ன என்று கேட்பார்கள். அவர்களுடைய பங்களிப்பு என்ன? அவர்களுடைய உடல் உழைப்பை கொடுக்கலாம். அவர்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அந்த முயற்சிகளிலே தங்களுடைய பங்களிப்பை, அது சிறிதாக இருந்தால் என்ன, பெரிதாக இருந்தால் என்ன, தங்களுடைய ஆற்றலுக்கும் திறமைகளுக்கும் அவர்கள் ஏற்றவாறு பங்களிப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு கடமை உண்டு. இதுதான் இந்த வேளைகளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாகும். இன்னும் சிலர் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இன்னும், அதாவது சொல்லுவார்கள், எரிந்து கொண்டு இருக்கின்ற வீட்டிலே கொள்ளி பொறுக்குவது போல என்று சொல்லி, இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சில வியாபாரிகள் இன்னும் அவர்கள் வாசிகளை கூட்டலாம், அல்லது இது பொது நன்மைகளுக்காக பெறப்படுகின்ற பணத்தை அவர்கள் களவாடலாம், அல்லது தங்களுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது இப்படியான இடப்பெயர்வுகள் மத்தியிலே அவர்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படலாம். இப்படி என்று, அல்லது நான் ஒரு முறை இந்த இடப்பெயர்வு காலத்திலே அங்கு கூடியிருந்த, அங்கு தஞ்சம் புகுந்திருந்த மக்கள் மத்தியிலே ஒரு மூடை ஆட்டாமா கிடைத்தது. அந்த ஆட்டாமாவை இந்த மக்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி அல்லது கொண்ட இவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் என்று சொன்ன பொழுது நீண்ட ஒரு வரிசையிலே மக்கள் நின்றார்கள். எல்லோருக்குமே
இந்த டயபிட்டிஸ் இருக்குதா என்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கின்றது. ஒருவருக்கு கொடுக்க போனால் இருக்கின்றவர்களும் தங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி முந்தி அடிப்பதனாலே உள்ள அந்த விடயங்களை, அந்த அன்பளிப்புகளை, அந்த உதவிகளை கொடுக்க முடியாமல் போகலாம். இப்படியான பல சிக்கல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த மனநிலையோடு, எந்த நோக்கத்தோடு நாங்கள் உதவி செய்கின்றோம், எந்த நோக்கத்தோடு நாங்கள் உதவி பெறுகின்றோம், இந்த உதவி பெறுகின்ற கொடுக்கின்ற வேளையிலே எப்படிப்பட்ட ஒழுக்க நிலைகளை, மதிப்பீடுகளை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். அதனால் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மேம்பட்ட வாழ்வாக, உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற வாழ்வாக, நாங்கள் ஏழையர்களாக இருந்தால் என்ன, பணக்காரர்களாக இருந்தால் என்ன, நாங்கள் சுயநலமற்ற முறையிலே ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோடு நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற நிலையிலே இன்று இப்பொழுது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நான் என்ன பங்களிப்பை செய்ய முடியும் என்று சிந்திப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒழுக்கத்தை, பொறுப்பை கடைபிடிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாகும். இந்த சிந்தனைகளை உங்கள் முன் வைத்து இவற்றை பற்றி நாங்கள் ஒரு கணம் உட்கார்ந்து சிந்திப்பது சால பொருத்தம் என்று நினைத்து இதை பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.